ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டிச் இட் ஈஸி. நான் மலர்விழி ராஜி. ஏற்கனவே நம்ம பிளவுஸ் கட்டிங் பார்த்தாச்சு. இன்னைக்கு நாம ஸ்டிச் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க போர்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். முதல்ல நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த கிராஸ் பீசஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணி வச்சுக்க போறேன். கிராஸ் பீஸ் ஜாயின் பண்றது எப்படின்னா, இந்த கிராஸ் இருக்கு இல்லையா, கிராஸ் டு கிராஸ் இப்படி மாத்தி வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உயரமா இருக்கு, இந்த பக்கம் பள்ளமா இருக்கு. இன்னொரு பீஸ் வைக்கும்போது ஒரு உயரமான பள்ளத்தை அந்த பள்ளமான இடத்தோட இப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும். இங்க வச்சுட்டு இந்த கார்னர்ஸ் கொஞ்சம் வெளியில இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பதான் இப்ப இந்த வி மாதிரி இங்க இருக்கு இல்லையா, இந்த வி இங்க இப்படி கோடு போட்டுக்கோங்க. இங்க வி தெரியுது இல்லையா, அங்க ஒரு கோடு போட்டுக்கோங்க. அது ரெண்டு பக்கமும் இப்படி ஜாயின் பண்ற மாதிரி தச்சிங்கன்னா, இந்த வி டு வி இது ஜாயின் பண்ற மாதிரி தச்சிங்கன்னா தான் இந்த ரோப் வந்து ஸ்ட்ரைட்டா கிடைக்கும். நீங்க இப்படி வச்சுட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டா கிடைக்காது, நிறைய துணி வேஸ்ட் ஆகும். ஸோ இப்படி வைக்கணும். கிராஸ் பீஸ் தைக்கிறதே ஒரு பெரிய அழகான விஷயம். அது கரெக்டா பண்ணீங்கன்னா கழுத்துக்கு ரொம்ப அழகா வரும். நமக்கு ஹெம்மிங் பண்ணும்போது எப்பவுமே பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஆரம்பிக்கணும், பேக் ஸ்டிச் போட்டு முடிக்கணும். இப்போ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இந்த போர்ஷனை கட் பண்ணி இப்படி சேர்த்தாச்சு. இப்போ இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கரெக்டான நேர் பீஸா கிடைக்கும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணீங்கன்னா நேர் பீஸா கிடைக்கும். இருக்கிற எல்லா கிராஸ் பீஸையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. கிராஸ் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பேக் போர்ஷன் தான் முதல்ல எடுக்க போறேன். இங்க ஏற்கனவே நான் இங்க மார்க் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, அந்த மார்க்கிங்ல ஒரு அப்படியே வச்சுக்கோங்க. கரப்பக்கமா இருக்கு, அதனால நான் ஒரே ஒரு ஃபோல்ட் மட்டும் இப்படி மடிச்சு அந்த 1 இன்ச் பண்ணோம் இல்லையா, இங்க வி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த போர்ஷனை அப்படியே மடிச்சுக்க போறேன். நல்ல கார்னர்ல உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் போட்டு காமிக்கிறேன். பேக் போர்ஷன் மடிச்சு தச்சாச்சு. இப்போ இந்த ஷோல்டர் போர்ஷனை நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சிருக்கோம். இந்த போர்ஷனை அப்படியே மடிச்சுக்கோங்க. தோள்பட்டையை ரெண்டா மடிச்சிங்கன்னா இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச்ல ஷோல்டர் ரெண்டா மடிக்கணும். அந்த மடிப்பு வர இடத்துல ஷார்ப்பா பிடிக்கணும் டாட். இதே போல ஆப்போசிட் சைடுல ஷோல்டர் ரெண்டா மடிக்கணும். இடுப்பு பகுதியில இருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு 3.5 இன்ச் டாட். இந்த கோட்ல தான் தையல் போட போறேன். முதுகோட வேலை முடிஞ்சிருச்சு. இதை எடுத்து வைப்போம் அப்படியே. இப்ப ஃப்ரண்ட் போர்ஷன் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இங்க எல்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு பக்கம் மட்டும் தான் மார்க் பண்ணிருக்கோம், இன்னொரு பக்கம் மார்க் பண்ணல. ஸோ அதனால என்ன பண்ணலாம், இந்த மார்க் பண்ணி வச்சது அழிஞ்சு போயிருக்கு. ஸோ அதனால இதை இன்னொரு வாட்டி டார்க்கா வரைஞ்சிருக்கேன். இதை அப்படியே ஓபன் பண்ணி, இது ரைட்னா இந்த லெஃப்ட் போர்ஷனை அப்படியே இது மேல போட்டுரும். ஒரு பிரிண்ட் மாதிரி எடுத்துக்கிறோம். அந்த ட்ரேஸ் இதுல போட்ட ட்ரேஸ் இப்ப இதுல வந்துருச்சு. இது வந்து நம்ம இதை வச்சு இந்த பக்கம் ரைட் சைடுக்கு டாட் பிடிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த சென்டர் போர்ஷனை கட் பண்ணிடுறோம். முதல்ல இங்க மார்க் பண்ணி வச்சதெல்லாம் அப்படியே பிடிச்சிருவோம். இதுதான் சென்டர் டாட், ஃப்ரண்டோடைய சென்டர் டாட். எல்லாமே ஒரு டபுள் ஸ்டிச் போட்டு வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் டாட், இது செகண்ட் டாட் ஹூக் சைட்ல இருந்து வரணும். அந்த ஹூக் சைடு டாட் இதுதான் ஹூக் பக்கம். இதை அப்படியே மடிச்சுக்கோங்க. சென்டர்ல அப்படியே மடிச்சிங்கன்னா இந்த டாட் கிடைச்சிடும். அதுபோல தேர்ட் டாட் அக்குள் பகுதியில இருந்து வருது இல்லையா, அந்த டாட்டை பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டாட்டும் செகண்ட் டாட்டும் இப்படி பிடிங்க. பிடிச்சிங்கன்னா அந்த தேர்ட் டாட்டு ஆர்ம் ஹோல் அக்குள் பகுதி இப்படி மடிஞ்சு வரும். நம்ம மார்க் பண்ணது கரெக்டா இருக்கு. இந்த மார்க் பண்ணோம் இல்லையா, அது மேலேயே ஷார்ப்பா பிடிக்கணும். இது 1/4 இன்ச் 1/4 இன்ச்சுக்கும் கம்மியா பிடிங்க, அப்பதான் நல்லா இருக்கும். பாயிண்ட்ல தான் பிடிக்கணும். இந்த 3 டாட் பிடிச்ச பிறகு கப் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் இப்படி எடுத்து இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா கப்பு போர்ஷன் இப்படி நிற்கணும். இப்படி நின்னாதான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரண்ட் வந்து கரெக்டா உங்களுக்கு பொசிஷன் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதே மாதிரி ரைட் சைடுலயும் பிடிச்சி வச்சுக்கோங்க.
இப்போ இந்த போர்ஷனும் முடிஞ்சிருச்சு, 2 கப் போர்ஷனும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பெல்ட் போர்ஷன் எடுத்துக்கலாம். பட்டி பகுதி. பட்டி வந்து நம்ம இந்த கேன்வாஸ் மெட்டீரியல் வச்சு கூட தைக்கலாம். ஆனால் இது ஸ்டார்டிங்கிறதுனால நான் அதை வைக்கல. அது வைக்காம நார்மலாக இப்போ துணியில் எப்படி வைக்கிறதுன்னு தைக்கிறேன். அடுத்த பிளவுசஸ் தைக்கும் போது உங்களுக்கு எப்படி போக்ரம் கேன்வாஸ் மெட்டீரியல் வச்சு தைக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். இந்த பெல்ட் போர்ஷன் அதாவது சின்னதாக இருக்கும். பெல்ட் ஒரு பக்கம் பெருசாகவும் ஒரு பக்கம் சின்னதாகவும் இருக்குது பட்டியில். அந்த சின்ன பகுதியை எடுத்து மூக்கு பக்கத்தில் வைக்கிறோம். இப்படி வைக்கணும். இப்படி வச்சு இப்படி தைக்கணும். எங்கே தையல் போட போகிறேன்றதை நான் சும்மா மார்க் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கலர் துணி டார்க்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி மார்க் பண்ண போகிறேன். இப்படி வரும்போது இந்த சென்டர் டாட் பிடிச்சோம் இல்லையா, இந்த ஷார்ப் இப்படி சேர்த்து வச்சு பிடிக்கக்கூடாது. இப்படி சேர்த்து வச்சு பிடிக்கக்கூடாது. இது இங்கே மாட்டக்கூடாது. இதை என்ன பண்ணணும்னா இப்படி உள் பக்கமாக இப்படி மடித்து வச்சுக்கோ. இந்த கார்னர் மட்டும்தான் தைக்கணும். இப்படி 1/2 இன்ச்சில் இங்கே மட்டும்தான் வரணும். சரிங்களா? இது மேல் பட்டி. உள் பட்டி இங்கே வச்சுருக்கேன். இந்த உள் பட்டியை பேக் சைடில் வைக்கிறேன். ஒரு பட்டி ராங் சைடில் வச்சுருக்கேன், ஒரு பட்டி ரைட் சைடில் வச்சுருக்கேன். நடுவில் அந்த போர்ஷன் இருக்குது, கப்பு போர்ஷன் இருக்குது, 3 பீஸ் இருக்குது. அப்படியே இப்போ நான் கோடு போட்ட மாதிரி அது மேலேயே தையல் போட்டு வர போகிறேன். கப்பு போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்போட ஜாயின் பண்ணிட்டு வந்துருக்கேன். இங்கே இருக்கு. இப்போ இதை அப்படியே திருப்பி இங்கே ஒரு ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போட போகிறேன். கப்பு போர்ஷன் பெல்ட் போர்ஷன் இணைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உள் பட்டி வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. பரவாயில்ல, ஏன்னா உள்ளே தான் மடித்து தான் தைக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெளிப்பட்டி கொஞ்சம் ஹைட்டு நல்லா இருக்குது. ஸோ இதை கவர் பண்ணி நான் மடித்து தைச்சிருவேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி பட்டி ஜாயின் பண்ணுறதுன்னு. இதே மாதிரி ரைட் சைடுலையும் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் ரெடியாக இருக்குது. முதுகு போர்ஷன் எடுத்து இது நல்ல பக்கம் முதுகு போர்ஷன், இது ரைட் சைடு. இந்த ரைட் சைடு அப்படியே மேலே போட்டுக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணிடுங்க. ஷோல்டர் நான் 1/2 இன்ச்சில் சேர்க்குறேன். ஏன்னா 1/2 இன்ச் தான் நான் விட்டுருக்கேன். ஸோ 1/2 இன்ச்சில் தான் எப்போவுமே தைக்குவேன். ஷோல்டர் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ முதுகு ஜாயின் பண்ணி ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதோட ஹைட்டு பார்த்துட்டு இதோட இடுப்பு பேக்கோட இடுப்பு உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஃப்ரண்ட் இப்போ பட்டி மடித்து தைக்காமல் இருக்கும் இல்லையா, அந்த பட்டியை மடித்து தைக்கணும். இப்போ மட்டும் வேணா நீங்கள் என்ன பண்ணுங்க, அளவு ப்ளவுஸ் எடுத்து சைடு இங்கே இடுப்பு பகுதியை மார்க் பண்ணியாச்சு. செஸ்டோட நடு பகுதிக்கு ஹூக்கு போர்ஷன் பக்கமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஹைட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட்டு மார்க் பண்ணிட்டு இந்த மார்க்கும் சேர்ற மாதிரி அப்படியே பட்டி இப்படி ஒரு 1/2 இன்ச் மடித்து திரும்ப ஒரு மடிப்பு. நல்லா கார்னரில் இங்கே தையல் போடணும். உங்களுக்கு தையல் கலர் டார்க்காக இருக்கிறது தெரியாதுன்றதுனால நான் எங்கே மார்க் பண்ண போகிறேன், தையல் போட போகிறேன்றதை மார்க் பண்ணிக்கலாம். இப்படி மடித்து தைக்க போகிறேன். இதே மாதிரி ரைட் சைடுலையும் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டி மடிச்சு தச்சாச்சு. இப்போ கொக்கி காஜா வைக்கணும். கொக்கி போர்ஷன் வைக்கிறதுக்கு இந்த 2 இன்ச்சில் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த போர்ஷன் எடுத்துக்கோங்க. அதை இப்படி 2ஆ மடிச்சுக்கோங்க. 2ஆ மடித்து கொக்கி வர்ற இடம் ரைட் பகுதியில் வலது பக்கம் இப்படி 2ஆ மடித்து இங்கே வைக்கணும். ஒரு 1/4 இன்ச்சில் தைங்க. பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அது நமக்கு பார்த்துட்டு வேணான்றத ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணிடுங்க. இந்த கீழ் பகுதி வரும்போது இந்த எக்ஸ்ட்ரா துணியை அப்படியே பேக்ல மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இப்போ இந்த போர்ஷனை அப்படியே வெளிப்பக்கமா மடிச்சு இங்க ஒரு ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் ஒட்டி போடணும். இது போட்ட பிறகு இது அப்படியே முழுக்க உள் பகுதி மடிச்சிடணும். இதுதான் காஜா தைக்கிற கொக்கி பகுதி வைக்கணும் இல்லையா, அந்த கொக்கி பட்டியை தைக்கிற விதம்.
கொக்கி பட்டி தச்சாச்சு. இப்ப காஜா பட்டி எடுத்துக்கலாம். காஜா பட்டி 2.5 இன்ச் வச்சோம் இல்லையா? இப்ப காஜா பட்டி என்ன பண்ணணும், சிங்கிளா வைக்கணும். சிங்கிள் பீஸா பேக் சைட்ல ராங் சைட்ல வைக்கணும். ராங் சைட்ல வைக்கணும். 1/2 இன்ச் முதல்லயே கீழே இருந்து வைக்கிறேன், அதனால முதல்லயே 1/2 இன்ச் இப்படி மடிக்கிறேன். மடிச்சுட்டு பேக் சைட்ல வைக்கிறேன். அப்படியே 1/4 இன்ச்சுக்கு தைக்கிறேன். எங்க தையல் போடுறேன்னு பாருங்க. இப்படி இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடுறேன். இப்ப இந்த சிங்கிளா வச்சோம் இல்லையா, ஒத்தப்ப துணியா வச்சோம், அதை அப்படியே எடுத்து நல்ல பக்கத்துக்கு மேல ஒரு 1/2 இன்ச் மடிச்சு இதுக்கு மேல இப்படி மடிக்கணும். தையல் எங்க ஸ்டார்ட் பண்ணோமோ அதுக்கு மேல வைக்கணும். இது வந்து கப்பு போர்ஷன்ல இருந்து வெளியே நீட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது காஜா பட்டி. கொக்கி போர்ஷன் காஜா போர்ஷன் முடிச்சாச்சு. பேக் ஜாயின் பண்ணியாச்சு, பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஜாயின் பண்ணியாச்சு. இப்ப நம்ம கை போர்ஷன் வைக்கணும். கை வந்து ஏற்கனவே நம்ம ஒட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கல, ஏன்னா தையலுக்கே துணி இல்லாம இருந்தது. நம்ம தையல் போர்ஷனுக்கே நம்ம இதை ஒட்டு கொடுக்கணும். முதல்ல ஒட்டு எப்படி கொடுக்கறதுன்னு பாத்துக்கலாம். இது நல்ல பக்கம், ரெண்டும் ஒரு கை எடுத்து வச்சு முதல்ல மார்க் பண்ணிக்கோங்க. இது ராங் சைட், இது ராங் சைட். இந்த ராங் சைட் இது நல்ல பக்கம். ஸோ ரைட் சைட்ல இந்த ஒரு பீஸ் எடுத்து இப்படி, ஏன்னா நிறைய பிட்ல வந்து நமக்கு கை வந்து பத்தாம தான் வரும், முக்கால்வாசி ஒட்டு கொடுக்குற மாதிரி தான் வரும். அதனால ஒட்டு கொடுக்கறது எப்படின்னு பார்த்துக்கணும். ஒரு 1/4 இன்ச்ல தைக்கணும். 1/4 இன்ச்ல தைச்சிட்டு நான் எங்க தையல் போட்டிருக்கேன் மார்க் பண்ணி, இங்க தையல் போட்டிருக்கேன். இது ஜாயின் பண்ணிட்டு அதை அப்படியே தள்ளி ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போடணும். பாத்தீங்கன்னா தெரியுது. இப்ப எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு, தையல் பகுதி நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைட் பண்ணணும். இப்ப நம்ம கையில எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் ஒட்டு போட்டாச்சு. இப்ப என்ன பண்ணணும், கீழே ரா எட்ஜ் இருக்கு இல்லையா, நம்ம கை வந்து ஹெம்மிங் தான் பண்ணணும். அதனால சும்மா ஒரு 1/4 இன்ச் மட்டும் நான் இப்படி மடிச்சு தச்சு வச்சுக்கிறேன். இந்த இதுக்கு முன்னாடி ஒரு 1/4 இன்ச் இப்படி மடிச்சுக்கிறேன். காலேஜ் மடிச்சு தச்சுட்டேன். மிஷின் தையல் வேணும்னா நீங்க இப்படி மடிச்சு மிஷின் தையலை கூட போட்டுக்கலாம். இல்ல ஹெம்மிங் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க கை ஊசி வச்சு ஹெம்மிங் போட்டுக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு காமிக்கணும்ன்றதுக்காக மடிச்சு நான் மிஷின்லயே தையல் போட்டுக்க போறேன். ஆனா ஹெம்மிங் பண்ணாதான் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. கை முடிச்சாச்சு. இப்ப கை எடுத்து உடம்போட சேர்த்துக்கலாம். இப்ப ரைட் ஒரு கை லெஃப்ட் ஒரு கை இருக்கு. இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா இந்த பள்ளமா கட் பண்ணிருக்கோம் இல்லையா, அக்கள் வந்து ஆழமா கையில ஒரு பகுதியை வந்து ஆழமா கட் பண்ணிருப்போம். அந்த ஆழ பகுதி வந்து முன்னாடி கப்புக்காக வரணும். ஏற்கனவே இங்க கட் கொடுத்து வச்சிருக்கோம். இந்த கட் வந்து ஷோல்டர்ல நடுவுல வைக்கணும். நடுவுல வச்சுட்டு 1/2 இன்ச் கையோட ஷேப் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம தைக்கணும். தையல் எங்க போடுறேன்னு தெரியணுன்றதுக்காக நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இது அப்படியே அந்த அக்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஷேப் எடுத்துட்டு வந்து அப்படியே பொருத்தி வைக்கணும். பொறுமையா சேருங்க. அப்படியே பிளவுஸ் அப்படி திருப்பி போட்டு திரும்ப ஒரு யூ-டர்ன் போட்டு வாங்க. அப்ப டபுள் ஸ்டிச்சும் விழுந்துரும். அப்படியே திருப்பி அந்த போட்ட தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுட்டு வாங்க. திரும்ப இந்த பக்கம் டபுள் போடணும் இல்லையா, டர்ன் பண்ணிட்டு ஷோல்டர் பகுதியில வந்து முடியும்.
5 சேர்த்தாச்சு. அதே மாதிரி அடுத்த ஆப்போசிட் சைடையும் சேர்த்துக்கோங்க. ரைட்டு லெஃப்ட் 2 பக்கமும் சேர்த்தாச்சு. இப்போ கழுத்து ரா எட்ஜா இருக்கு இல்லையா, கிராஸ் பீஸ் வச்சிடலாம். கிராஸ் பீஸ் வைக்கும்போது முதல்ல இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதை இப்படி டபுளாக மடிச்சுக்கோங்க. டபுளாக மடிச்சுட்டு இந்த ரா எட்ஜ் கரெக்டாக பார்த்து வைங்க. பார்த்து வச்சுட்டு இப்போது ஒரு 1/4 இன்ச் சேர்த்துட்டு வரணும். கழுத்தை சுற்றி ஃபுல்லாக ஒரு பக்கம் ஆரம்பிச்சிங்கன்னா இன்னொரு பக்கம், இப்போ நான் காஜா பக்கம் ஆரம்பிச்சிருக்கேன், கொக்கி பக்கத்தில் வந்து முடிச்சிடுவேன். ரொம்ப இழுக்காம ஈவனா பார்த்து வைக்கணும். எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அப்படி கட் பண்ணிட்டு மீதியை உள் பக்கமா அப்படி மடிச்சு விட்டுருக்காங்க. மடிச்சுட்டு இப்ப இந்த ரா எட்ஜ் இருக்கு இல்லையா, 3த்தையும் சேர்த்து கழுத்தை சுத்தி பண்ணதுல இதை லேசா ட்ரிம் பண்ணிடுங்க. ஏன்னா கிராஸ் பீஸை இப்படி மடிச்சு பார்க்கும்போது உள்ள இருக்க ரா பீஸ் வெளியே தெரியக்கூடாது. இப்படி இல்லை பிசுறா தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு சரியா இருக்காது. அதனால இதை ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. அழகா ட்ரிம் பண்ணிட்டு அங்கங்க ஒரு வீ கட் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் டர்ன் பண்ணும்போது ஈஸியா அழகா நல்லா ஃபிளெக்சிபிளா இருக்கும். அது குறிப்பா அந்த ரவுண்ட்ஸ் வர்ற இடத்துலலாம் வீ கட் கட்டாயமா கொடுக்கணும். இந்த கிராஸ் பீஸை வெளி பக்கமா தள்ளி ஒரு பிரஸ்ஸிங் ஸ்டிச். ஃபைனல் டச்சா என்ன பண்ணணும்னா முதுகை மடிச்சு, இப்போ பிளவுஸை ஒண்ணா இணைக்கணும். முதுகை முதல்ல இப்படி மடிச்சு அளவு பிளவுஸ் கையில எடுத்துக்கோங்க. முதுகு இப்படி ஒண்ணா மடிச்சு இப்படி வச்சுக்கோங்க. அளவு பிளவுஸோட முதுகையும் எடுத்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே மார்க் பண்ணி இடுப்பு சுற்றளவு மார்க்கும் பேக் இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து வச்சு தையல் போடணும். அது மாற்றக்கூடாது. சரிங்களா? இது முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல. இது பாத்தீங்கன்னா பேக் போர்ஷன் சின்னதா இருக்கு, ஃப்ரண்ட்ல எக்ஸ்ட்ரா இருக்கு, அது பரவாயில்ல. ஆனா முதுகு மார்க் பண்ணதும் முன்னாடி பக்கம் இடுப்பு மார்க் பண்ணோம் இல்லையா பட்டியில, அந்த மார்க்கிங் எல்லாம் ஒன்னா இருக்க மாதிரி பாத்துக்கணும். கை ஒன்னா இருக்க மாதிரி பார்த்துட்டு அப்படியே பிடிச்சி தையல் போட்டுருணும். அக்கிள் பகுதி ஈவனா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டா மார்க்கிங்லாம் போட்டீங்கன்னா மேலே கீழே வராது. 1 இன்ச் கூட டிஃபரன்ஸ் வராது, 1 பாயிண்ட் கூட டிஃபரன்ஸ் வராது. பார்த்தீங்கன்னா ஈவனா முடிஞ்சிருச்சு. இது பக்கத்துல இன்னொரு 2 தையல் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இதெல்லாம் கட் பண்ணிருக்கு. ட்ரிம்மிங் எல்லாம் கையோட முடியும்.
இதே போல ரைட் சைட்லயும் முடிச்சிடணும். பிளவுஸ் முடிச்சாச்சு. இப்ப கழுத்து மட்டும் மடிச்சு நீங்க ஹெம்மிங் பண்ணிக்கணும். ஆம் ஹோல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து சீட் ஆயிருக்கு. நம்ம கரெக்டா மார்க்கிங் போட்டோம்னா எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் இல்லாம பிளவுஸ் கரெக்டா வரும். பிளவுஸ் ஃபுல்லா தச்சு முடிச்சாச்சு. இப்போ இந்த பிளவுஸ்ல நம்ம பண்ண வேண்டிய வேலை கிராஸ் பீஸ் ஃபினிஷ் பண்ணணும், அதை ஹெம்மிங் பண்ணணும், கொக்கி வைக்கணும், காஜா வைக்கணும். பிளவுஸ் சிம்பிளா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.